ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். எம்எஸ் லேண்டுக்கு உங்களை வரவேற்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, ஏன் நம்ம நிலத்துல முதலீடு பண்ணணும் அப்படின்றத பற்றி பார்க்க போறோம். ஸோ உங்களுடைய முதலீடு அப்படின்றது கண்டிப்பா வளர்ந்துகிட்டே இருக்கணும், நாளுக்கு நாளா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கணும். ஏன் சொல்றேன்னா, ஏன்னா இன்னைக்கு இந்தியாவில் வருஷத்துக்கு 6-7% இன்ஃப்ளேஷன் ஆகுது. இன்ஃப்ளேஷன் அப்படின்றது பணம் வீக்கம், பணத்துடைய மதிப்பு குறையுது. உதாரணத்துக்கு சொல்ல போனா, இன்னைக்கு நீங்க 1 லட்ச ரூபாய்க்கு வாங்கக்கூடிய பொருளை 10 வருஷம் கழிச்சு அதே 1 லட்ச ரூபாய்க்கு உங்களால வாங்க முடியாது. ஏன்னா பொருட்களுடைய விலை அதிகரிச்சிடும். ஆனா அதே 10 லட்ச ரூபாய நீங்க நிலத்துல முதலீடு பண்ணிருந்தீங்க அப்படின்னா, இந்த 10 லட்ச ரூபா 10 வருஷம் கழிச்சு 1 கோடி ரூபாயா இருக்கும். உங்க கையில ஒரு 1 கோடி ரூபாய் இருக்கு அப்படின்னா, 10 வருஷம் கழிச்சு உங்க 1 கோடி ரூபாயோடைய மதிப்பு வெறும் 30 லட்சம் தான். ஏன்னா வருஷத்துக்கு 6% இன்ஃப்ளேஷன் ஆகுறதுனால அதனுடைய மதிப்பு குறையும். இன்னைக்கு 1 கோடி ரூபாய்க்கு வாங்கக்கூடிய பொருளை 10 வருஷம் கழிச்சு வாங்க முடியாது. ஏன்னா அதனுடைய மதிப்பு வெறும் 30 லட்சம் ஆயிரும். ஸோ அதனாலதான் நான் என்ன சொல்றேன், உங்களுடைய முதலீடு அப்படின்றது நாளுக்கு நாள் வளர்ந்துகிட்டே இருக்கணும். அதனாலதான் முதலீடு அப்படின்றது நிலத்துல முதலீடு பண்ண சொல்றது காரணமே இதுதான். அதனால நிலத்துல முதலீடு பண்ணுங்க, நாளுக்கு நாள் உங்களுடைய முதலீடு வளர்ந்துகிட்டே இருக்கும். இன்னைக்கு நீங்க 10 லட்ச ரூபா முதலீடு பண்றது 10 வருஷம் கழிச்சு 50 லட்சமோ அல்லது 1 கோடி ரூபாயோ இருக்கும். ஏன்னா நிலத்துல போட்ட பணம் என்னைக்குமே குறையவே குறையாது. ஆனா நல்ல இடங்கள்ல முதலீடு பண்ணணும். அதுக்காக எங்கேயோ ஒரு காட்டுக்குள்ள போய் எந்த ஒரு அப்ரூவலும் இல்லாத ஒரு நிலத்தை வாங்கி ஏமாந்துடக்கூடாது. முதலீட சரியான இடத்துல முதலீடு பண்ணுங்க.